வணக்கம் தெரிந்தா. அதாவது காவிரி விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நேற்று தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காங்கிரஸ், பாஜக மற்றும் தாவேகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தமிழக முதல்வரையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் இன்று விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். காலை வல்லம் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி, திருவிடைமருதூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அழகேசன், கிழக்கு காவல் ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் சென்னையில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து தஞ்சாவூர் மகிழா நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலை காரணமாக தற்போது தஞ்சை நீதிமன்றத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு கொண்டு வரப்படும் நிலையில் காவல் நிலையத்தில் அவரை ஆஜர்படுத்த உள்ளனர். கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு செய்யப்பட்ட நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க அவசரமாக சச்சிதானந்த மூப்பனார் தெரு பகுதியில் அமைந்துள்ள தெற்கு காவல் நிலையத்தில் தற்போது ஆஜர்படுத்த உள்ளனர். போலீசார் அங்கு தற்போது பேரிகார்டு அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தஞ்சை மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலை காரணமாக தற்போது தெற்கு காவல் நிலைய பகுதியில் போக்குவரத்து மாற்றம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. கிழக்கு காவல் நிலையம், தெற்கு காவல் நிலையம் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட 3 இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது பேரிகார்டு அமைக்கும் பணியில் ஈடுபட்டு தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. எந்த காவல் நிலையத்தில் தற்போது இவர் ஆஜர்படுத்தப்படுகிறார் என்ற சூழ்நிலையும் தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. தர்மிளா.